ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாடி வெயிட் ட்ரைனிங்க்கும் வெயிட் ட்ரைனிங்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பாடி வெயிட் ட்ரைனிங்லேயே நம்ம மசில் கெயின் பண்ணலாமா, ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணலாமா, இல்லை வெயிட் ட்ரைனிங் எதுக்கு பெஸ்ட்டு, பாடி வெயிட் ட்ரைனிங் எதுக்கு பெஸ்ட்டு, அந்த டவுட்ஸ் ஃபுல்லாமே இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பிகினர்னு வச்சுக்கோங்க, வீட்டில் வந்து பாடி வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்க. இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா புஷ்அப்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10-15 அந்த மாதிரி போடுவீங்க. ஒரு 20 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அப்படியே ஒரு 2 months பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வரைக்கும் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 months உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா ஒரு பிகினர் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது மசில் க்ரோத் வந்து சடனாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸான ஆளை விட. உங்கள் கவுண்டிங்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20-30 அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஃப்ரேம், ஒரு நல்ல மசிலில் ஒரு சின்ன சேஞ்ச் தெரியும். அதுவே கண்டினியூவாக ஒரு 100 வரைக்கும் நீங்கள் புல்லப்ஸ் போடுறீங்க. ஒரு 7-8 months நீங்கள் 10லேருந்து 100 ரீச் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 months உள்ள ரிசல்ட் வந்து இந்த ஒரு 8 months நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெருசாக க்ரோத் இருக்காது. ஏன்னா நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறது ஃபுல்லாமே என்ட்ரன்ஸ் ட்ரைனிங். உங்கள் கவுண்டிங் எல்லாமே 100 அந்த ரேஞ்சுக்கு போகிறதுனால உங்கள் ட்ரைனிங் வந்து என்ட்ரன்ஸ் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் கிடையாது, பெருசாக மசில் க்ரோத்தும் இருக்காது. ஓகேவா? ஸோ நீங்கள் மசில் க்ரோத்தை தான் மேஜராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணியே ஆகணும். பாடி வெயிட் ட்ரைனிங் வந்து இனிஷியலாக ஒரு 2 months உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்த மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணும்போது அதுக்கப்புறம் மேஜராக எந்த டிஃப்ரெண்ட்டுமே உங்கள் உடம்புல உங்கள் மசிலில் இருக்காது. ஓகேவா? ஸோ நீங்கள் பாடி வெயிட் ட்ரைனிங்கிறது என்ட்ரன்ஸ் ட்ரைனிங்கை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெயிட் ட்ரைனிங் பண்ணால் மட்டும்தான் மசில் க்ரோத் வந்து நல்லா இருக்கும் கம்பேர் டு பாடி வெயிட் ட்ரைனிங். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாடி வெயிட் ட்ரைனிங்க்கும் வெயிட் ட்ரைனிங்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்துருப்பேன். பாடி வெயிட் ட்ரைனிங்கில் வந்து நம்ம எப்போ வேணாலும் ஃப்ரீ டைம் எங்கே வேணாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஜிம் மெம்பர்ஷிப் அதாவது அமௌண்ட் எதுவுமே தேவைப்படாது, ஃப்ரீயாக தான் நம்ம வீட்டில் எங்கே தோணுதோ அங்கே பண்ணிக்கலாம். பேமெண்ட் யாரும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்ஜுரிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது லோடு கொடுக்கும்போது அது எங்கேயாவது லாக் ஆகிறதுக்கோ இல்லை மசில் இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா உண்டு. ஆனால் அது பாடி வெயிட் ட்ரைனிங்கில் எதுவுமே கிடையாது. வெயிட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா மசில் பில்டிங்க்கு பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் மசில் கண்டிப்பாக கெயின் பண்ணணும்னா நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணியே ஆகணும். நீங்கள் பாடி வெயிட் ட்ரைனிங் வந்து மசில் கெயின் பண்ணுறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. வெயிட் ட்ரைனிங்கில் நீங்கள் ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மசில் இம்பேலன்ஸ் இருக்குன்னு வைங்களேன், ரைட் ஹேண்டோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து பேலன்ஸ் முன்னப்பின்னு இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெயிட் ட்ரைனிங் கொடுத்தா அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்ரஸ் ஓவர்லோடு ஈஸியாக பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட் மந்த் வந்து 10 கிலோ தூக்குனீங்கன்னா செகண்ட் மந்த் வந்து 15 கிலோ அந்த மாதிரி நீங்கள் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இன்க்ரீஸ் பண்ண நம்ம மசிலோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஆனால் அது பாடி வெயிட் ட்ரைனிங்கில் நம்மளால் ப்ராக்ரஸ் ஓவர்லோட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்முக்கு போகிற வெயிட் ட்ரைனிங் பண்ணுறவங்களோட மசிலும் 100 மீட்டர் ரன்னிங் போகிறவங்களுக்கும் 1500 மீட்டர் ரன்னிங் போகிறவங்களுக்கும் மசிலில் நீங்கள் நல்ல மேஜர் டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா 1500 மீட்டர் ஓரவங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ட்ரைனிங் ஃபுல்லாமே அவங்க வெயிட் ட்ரைனிங் பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஸோ பாடி வெயிட் ட்ரைனிங் வந்து நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் உள்ள ஒரு 20 நம்பர் 30 நம்பர் போடும்போது இருக்கிற சேஞ்ச் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவீங்க கவுண்டிங்க. ஃபஸ்ட்டே வந்து புஷ்அப்ஸ் 10 போடுறீங்க, அதுவே இயர் எண்டில் ஒரு 100 போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற ட்ரைனிங் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கிடையாது, மசில் க்ரோத்தும் இருக்காது, என்ட்ரன்ஸ் ட்ரைனிங்காக அது கன்வெர்ட் ஆகிடும். எந்த அளவுக்கு நீங்கள் கவுண்டிங்கை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அது என்ட்ரன்ஸ் ட்ரைனிங் தான் கன்வெர்ட் ஆகாமல் தவிர அது பெருசாக ஸ்ட்ரென்த்துக்கோ மசில் க்ரோத்துக்கோ அந்தளவுக்கு பெருசாக ஹெல்ப்ஃபுல் ஆகாது. அதுக்காக வெயிட் ட்ரைனிங் வந்து எப்பவுமே பண்ண முடியும்னு சொல்கிறது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ பாடி வெயிட் ட்ரைனிங் வந்து பெஸ்ட்டு அப்படின்னா எதுவுமே சும்மா இருக்கிறதுக்கு பாடி வெயிட் ட்ரைனிங் வந்து எவ்வளோ பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா நீங்கள் மசில் கெயின் பண்ணணும், ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணணும் அப்படின்னா வெயிட் ட்ரைனிங் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். பாடி வெயிட் ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் ட்ரைனிங் தான். ஸோ அதில் நீங்கள் பெருசாக ஸ்ட்ரென்த்தோ மசிலோ கெயின் பண்ண முடியாது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.